ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னபோஜன். இன்றைக்கி நம்ம சிறுதானிய அரிசி இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு ஆல் பர்பஸ் ஃப்ளார், அதாவது ஒரு 10-15 வகையான டிஷ்ஷஸ் வந்து இந்த நம்ம மில்லட்ஸ் மாவு வச்சு நம்ம செய்யலாம். இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாவை இப்போ குதிரைவாளி அரிசி வந்து 300 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். வரகரிசி எல்லாம் ஈக்குவல் குவான்டிட்டி தான் எடுத்திருக்கேங்க. சாமை, திணை, வரகு, சாமை, குதிரைவாளி 4 அரிசியும் இப்போது 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாங்க. இப்போ நல்லா ஊறிடுச்சுங்க அரிசி, 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சுக்கலாம். இப்போ ஒரு காட்டன் கிளாத்தில் இந்த அரிசியை நல்லா காய வச்சுக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 1 ஹவர் இந்த மாதிரி நல்லா காயணுங்க. அதுக்கப்புறம் நம்ம மிஷினில் கொடுத்தோ இல்லாட்டி மிக்ஸி ஜார்லேயோ அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதை காமிக்கிறேங்க எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்னு. இப்போ அந்த அரிசி நல்லா காஞ்சிடுச்சுங்க. இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. அந்த அரிசி வந்து நல்லா நிறைய குவான்டிட்டி இருந்தங்காட்டி காயருக்கு 2 மணி நேரம் இதனால நான் மிக்ஸிலேயே அரைச்சிட்டேன் நான். இப்போ இதை எப்படி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டு என்னென்ன டிஷ்ஷஸ் செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ இதை வந்து அதாவது எண்ணெயெல்லாம் ஊற்றாமல் ட்ரையாக இந்த மாவு வந்து லேசாக சூடு பண்ணி வச்சுருங்க, சும்மா லைட்டாக. இப்போ நம்ம மைதா யூஸ் பண்ணுறதுக்கு பொதுவாக இந்த மாவையே நம்ம நிறையா டிஷ்ஷஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவில் வந்துங்க நம்ம ரொட்டி செய்யலாம், பூரி, சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாமே செய்யலாங்க. என்னென்ன எப்படி செய்யலாங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், லைட்டாக அப்படியே சூடாயிடுச்சு. லேசு வெது ஆறுனதையும் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பாக்ஸில் வந்து நல்லா டைட்டாக போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நல்லா ஆறணுங்க. ஆறுனதுக்கப்புறம் எடுத்து அப்படி வச்சுட்டிங்க. அப்புறம் எப்படி யூசேஜ்னு நம்ம பார்க்கலாம். Thank you.